அனைவருக்கும் வணக்கம். இப்போ 12th 10th 11th இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு அப்புறம் ப்ரொவிஷனல் மார்க் டவுன்லோட் பண்ணுறது இதுக்கான டேட்டு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல +2க்கு பார்க்கலாம். +2க்கான ரிசல்ட் டேட்டு ஜூலை 26 ஃப்ரைடே அன்றைக்கி மதியம் 2 மணிக்கு மேலே நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அடுத்தது 10th இவங்களுக்கான ரிசல்ட் டேட்டு ஜூலை 30 அதாவது டியூஸ்டே மதியம் 2 மணிக்கு மேலே. அடுத்தது 11th இவங்களுக்கான ரிசல்ட் டேட்டு 31 அதாவது ஜூலை 31 புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு. இந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எப்படின்னு சொல்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் முதல் பாக்ஸில் உங்கள் ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இந்த ரோல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் 7 டிஜிட்டில் இருக்கும் பாருங்க நம்பரு, அந்த ரோல் நம்பரை முதல் பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். ரெண்டாவது பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணணும். டேட்டு, மந்த்து, இயர் இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். மூணாவது பாக்ஸில் கேப்சாவை என்ட்ரு பண்ணணும். கேப்சா அப்படின்னா என்னென்னா, 2 நம்பரை ஆட் பண்ணி அதனுடைய ஆன்சரை அந்த மூணாவது பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் நேம் வரும். கீழே டவுன்லோடுன்னு கேட்கும். டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகும். இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட், ஓகேங்களா? இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும், ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு அதை தான் யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் மார்க் ஷீட்டு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, எங்கே இஷ்யூ பண்ணுவாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்குறதா கமெண்ட்டில் கேளுங்கள்.